நான் சின்ன பிள்ளையா இருக்கிறப்பலாம் எங்க அம்மா, பாட்டிலாம் இந்த கோழிக்கால் வாங்கிட்டு வந்து மிளகு, சீரகம்லாம் அரைச்சு வச்சு அடுப்புல குழம்பு வச்சு தருவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டா இருக்கும். அது கேட்கும்போதெல்லாம் எங்க பாட்டி மூட்டு வலிக்கு நல்லதும்மா இது அப்படின்னுவாங்க. இப்போ ரீசென்ட் டைம்ல இந்த கொலாஜன் ஒண்ணு பார்க்கறேன். அதில போய் கமெண்ட்ஸ பார்த்தா அவ்வளோ மோசமான கமெண்ட்ஸ். இது என்னவோ அருவருக்கத்தக்க விஷயம் மாரி கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து நீங்க டாக்டர்ட்ட கேட்டாலாம் சொல்லுவாங்க. இது புரோட்டீனு, இந்த மூட்டு வலிக்கு இதுக்கெல்லாம் வந்து சாப்பிடுவாங்க. அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸு. இது வந்து சுடு தண்ணில போட்டு தோல் உரிச்சுட்டு இந்த நகம்லாம் நீக்கிட்டு மஞ்சத்தூள், உப்பு போட்டு வாஷ் பண்ணி எடுத்து நீங்க குழம்பு வச்சு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ நல்லது மூட்டு வலிக்கலாம். இது வந்து நாங்க வாங்கிட்டு வந்தோம். அது கூடவே கொஞ்சம் தலை வாங்கிட்டு வந்தோமா, அது போல வாஷ் பண்ணி எடுத்துட்டு, கூட சிக்கன் வாங்கிட்டு வந்தோம். அது கூடவே வந்து மஞ்சத்தூள், உப்புலாம் போட்டு நல்லா வாஷ் பண்ணி, சரி எடுத்து ஃப்ரீசர்ல வச்சுட்டு நாளைக்கு குழம்பு வச்சுக்கலான்னு அத எடுத்து வச்சுட்டு, இது குழம்பு வச்சுக்கலான்னு வச்சோம். அதுக்குள்ள அம்மா கடைக்கு போயிருந்தாங்களா, சரி அதுக்குள்ள நம்ம ஜூஸ் போட்டு வைக்கலான்னு போட்டு வச்சுட்டுருந்தேன். அப்ப கரெக்ட்டா அம்மா என்ட்ரி கொடுத்தாங்களா, உடனே இவன் ஆரம்பிச்சுட்டான். "அம்மா என் தாய்க்குலமே நீ வந்துட்டியான்ட்டு." கேட்டேன் நான். இதுல என்ன இருக்குது நீ காட்டணுமா? வா, வரமாட்டேன் போ. நான் போறேன். டாட்டா. வரமாட்டேன் போ. வரமாட்டேன். அம்மா போறேன். சரின்னு ஜூஸு குடிச்சிட்டு, அதுக்கப்புறம் பக்கத்து வீட்ல இருந்து சீத்தாப்பழம் குடுத்துருந்தாங்க. அது நல்லா பழுத்துட்டு இருந்தது. சரி சாப்பிடலான்னு பார்த்தா, இவன் கீழ சாப்பிட்டுட்டு இருந்தான். சத தான் கேட்குது போல குழந்தன்ட்டு, சத பகுதி வச்சு அவன் சாப்பிடவே இல்ல. கொட்டைய கடிச்சு தின்னுட்டு இருந்தான். சரி அத நான் வச்சு பார்க்கலாம் அந்த சதன்னா, அதையும் சாப்பிடல. எனக்கு கொட்டை மட்டும் தான் வேணுன்ட்டு, கொட்டைய மட்டும் தின்னுருந்து இந்த வெள்ள மீச. சரி அதுக்கப்புறம் சாப்பிட்டு, குழம்பெல்லாம் கூட்டி விட்டுட்டு, லாஸ்ட்டா வந்து இந்த ஒட்டரெல்லாம் வீட்ல அதிகமா இருந்தா, அது என்னன்னே தெரியல. என்ன பண்ணாலும் அடிக்கடி ஒட்டர சேர்ந்துட்டே இருக்கு. இன்னைக்கு கிளீன் பண்ணா நாளைக்கே ஒட்டர சேர்ந்துரும். எப்படியோ ஒரு வழியா ஒட்டரெல்லாம் அடிச்சு முடிச்சுட்டு சாப்பிட உட்காந்தாச்சு. நல்லா இருந்த குழம்பு. அதுக்கப்புறம் இன்னைக்கு சண்டே எங்களுக்கு இப்படிதான் போச்சு. உங்களுக்கு எப்படி போச்சு?